வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்டோரி டிராப்ஸ். நான் உங்கள் யாஜு. இன்னைக்கு நம்ம ஹைக்கு ஸ்டோரிஸ்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா, அவளும் நானும். இது அவளுக்கு நான் எழுதும் காதல் கடிதம். அவளும் நானும் ஒரு சேர முடியாத ஜோடிகள். அவளோ வெண்ணிலவின் வர்ணம், நானோ முகத்தில் கரும்புள்ளிகள் கொண்டவன். அவளோ கோவிலில் குடியிருப்பவள், நானோ காணலில் காய்கின்றவன். வடக்கில் இருந்து வந்தாலும் அவளை பார்த்ததும் வெண்ணையாய் வழிந்தேன். உருவத்தில் சிறியதாய் இருந்தாலும் அவள் பசியாற்றுவதில் கட்டிக்காரி. ஆம், அவளும் நானும் உண்ணும் உணவாய் பிறந்து பிறவிலேயே சேர முடியாத விதி. அவளும் நானும். உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். நான் இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தது என்னையும் அவளையும் பத்தி கிடையாது, அவளையும் பட்டர் நானையும் பத்தி. இத மறுபடியும் அவள் பட்டர் நான்னு நினைச்சு கேளுங்க. நான் சொல்ல வந்தது என்னன்றது அப்போ உங்களுக்கு புரியும். எப்ப பார்த்தாலும் காம்பினேஷன் சொல்லி இட்லிக்கு சாம்பார் சட்னியும் பரோட்டாவுக்கு சால்னாவையும் மட்டுமே ட்ரை பண்றோமே. ஒருவேளை பட்டர் நானுக்கு அவள் மேல காதல் வந்த மாதிரி பரோட்டாக்கு புளிக்குழம்பு மேல காதல் வந்திருந்தா, பழைய சோறுக்கு தோசை மேல காதல் வந்திருந்தா, கடைசி வரைக்கும் அவங்க சேராமலே போயிடுவாங்கல்ல. சோ சேட். சொன்னா நம்ப மாட்டீங்க, இதை நினைக்கும் போதே கண்ணு கலங்குது. காதலர்களை சேர்த்து வைக்கக்கூடிய இடத்துல இருந்தும் அவங்கள சேர்க்க முடியாம போறத நினைச்சு மனசு நோக்குது. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, காதலர்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மிஸ்மேட்ச் ஃபுட்டு ட்ரை பண்றது மூலமா யாருக்கு யார் மேல காதல்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால நீங்க இப்படிதான் சாப்பிடணும்னு இல்லாம எப்படினாலும் சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. எக்ஸாம்பிள், காஃபி வித் பிஸ்கட்னு மட்டுமே சாப்பிடாம காஃபி வித் காரா பூந்தின்னு ஒரு காம்பினேஷன் கண்டுபிடிச்ச மாதிரி நீங்களும் நிறைய கண்டுபிடிக்கலாம். நான் அப்படிதான் இன்னைக்கு காலையில பட்டர் நானுக்கும் அவளுக்கும் உள்ள பந்தத்தை கண்டுபிடிச்சேன். நீங்க மனசு வச்சா இந்த மாதிரி நிறைய காதலை சேர்த்து வைக்க முடியும். அவளும் நானும், நான் இன்று சேர்த்த காதல் ஜோடிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மிஸ்மேட்ச் ஃபுட் ட்ரை பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. முக்கியமா கழுவி ஊத்திடாதீங்க. இட்ஸ் ஆல் ஜஸ்ட் ஃபார் ஃபன்.